இன்னைக்கு நாம் படிக்கக்கூடிய கதை அவள் அப்படிங்கிற கதை ஜெயந்தன் அவர்கள் எழுதின கதை. ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய கதை தான் இது. ரெண்டு கைகளையும் நீட்டிட்டு வராண்டாவில் நின்றுட்டு இருக்கிற மேனேஜரை பார்த்துட்டு சாமி அப்படின்னு கூப்பிட்றா. அவளை அவர் பார்க்குறாரு. அவ்வளோ இழைச்சி போய் அவ்வளோ கருத்து போய் ஒரு சாதாரணமாக பத்தும் பத்தாத ஒரு ஆடையை உடுத்திக்கிட்டு நிற்கிறா ஒரு பொண்ணு. இவர் என்னன்னு கேட்குறதுக்கு முன்னாலேயே, சாமி வீட்டுக்கு இந்த ஆள் 2 ரூபா கொடுத்து மாதம் 3 ஆகுது, இந்த 4ஐயும் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும் சாமி அப்படின்னு அவள் கேட்குறா. அவளை சுற்றி ஒரு 4 பசங்க இருக்குது. எல்லாம் ஆம்பளை பிள்ளை 2, பொம்பளை பிள்ளை 2, இடுப்பில் ஒரு குழந்த. இத்தனையும் வச்சுக்கிட்டு அவள் உட்காந்துருக்கா. அந்த குழந்தைங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு கூலி நாளியில் நான் எவ்வளவு சம்பாதிச்சிட முடியும் சாமி அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறா. இவங்க பெரிய பிரச்சனை, இவங்களோட பிரச்சனை தான் உலக சரித்திரம் மாதிரியும் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அறிமுகம் ஆரம்பம் எதுவுமே இல்லாமல் அந்த பிரச்சனையை பேசி அது நிற்கிற இடத்துல இருந்தே எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவர் ரொம்ப தெளிவாக இருக்கா போல இருக்கு அப்படின்னு இவர் நினச்சிக்கிறாரு. நினச்சிக்கிட்டு அப்படி அவளை பார்க்கும்போதே அவள் சொல்கிறா, இன்றைக்கி சம்பளத்தை என் கையில் கொடுங்க சாமி, உங்களுக்கு புண்ணியமாக போகும், இல்லாட்டி இந்த புள்ள குட்டிங்க அநியாயமாக செத்து போயிடும் சாமி, இந்த ஆள் குடிச்சே அழிக்குது, இந்தாம்மா முதல்ல நீ யாருன்னு சொல்லு, அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிற. உடனே எந்த பதிலும் சொல்லலை, மெதுவாக சொல்கிறா. அப்படி பார்க்கும்போது அங்கே சபாபதி அப்படிங்கிற ஒரு ஆள் நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நம்ம கண்ணுசாமியோட சம்சாரங்க. மேனேஜருக்கு தூக்கி வாரி போட்டுது. கண்ணுசாமி மனைவியா? நல்ல வெளேர்னு தும்பப்பூ நேரத்தில் வேஷ்டி ஜிப்பா போட்டுக்கிட்டு சட்டமும் சவடாலுமா பேசிக்கிட்டு இருக்கிறவனோட மனைவியா இவனுக்கு ஒரு பியூனாக தான் அவன் இருந்தால் கூட அவனுக்கு நிலநீச்சு ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியில் அவன் நடந்துக்குவான். அவனை இப்படி வச்சுருக்கான். இன்றைக்கி கூட ஹெட்லார்க்கோட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தான். பெருசாக ஜம்பம் பேசினான். இந்த வேலை போனால் என்ன சார், போனால் போகுது அப்படின்னு கூட பேசினானே, அவனோட மனைவியா இது அப்படின்னுட்டு சபாபதிக்கிட்ட என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க ஐயா. அதுக்கப்புறம் அவள் பேசுகிறா, நீ இப்படி குடிச்சு போட்டு கடையில் போய் பிரியாணியும் கோழிக்கறியுமா தின்னா பிள்ளைங்க என்ன ஆகுறதுன்னு கேட்டால் எல்லாம் போய் சாவுங்கன்னு சொல்லுது சாமி அப்படின்னு அவ சொல்கிறா. சரி, நீ என்ன தான் செய்ய சொல்கிற அப்படின்னு மேனேஜர் கேட்டோன்னே, இன்றைக்கி சம்பளத்தை என் கையில் கொடுங்க சாமி, இது முடிகிற காரியம் இல்லை, நேரம்தான் வீணா போயிட்டுருக்கு, அதெல்லாம் ஆஃபீஸில் அப்படியெல்லாம் செய்ய முடியாது, கையெழுத்து போடாமல் ஒரு பைசா கூட எடுக்க முடியாது, வேணுன்னா இரு, அவன் சம்பளம் வாங்குறப்ப நாங்கள் சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விறுவிறுன்னு உள்ளே போயிட்டார். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரே ஏமாற்றம். சபாபதி சொல்கிறாரு, கவலைப்படாத, அவர் அப்படி தான் சொல்லுவார், அதெல்லாம் அவன் வந்தோடனே மிரட்டி வாங்கி கொடுத்துருவாரு, நீ அப்படி அந்த செவத்தோரம் போய் கொஞ்சம் நேரம் நிழலில் உட்காரு அப்படின்ட்டு அந்த சபாபதி போயிடுறாரு. அவள் என்ன பண்ணுறா, இடுப்பில் இருக்கிற பிள்ளையை தூக்கிட்டு அங்கே போய் குத்துக்கால் வச்சுட்டு உட்கார்றா. பசங்களும் கூடவே எல்லாம் உட்காந்துருக்கு. அந்த நேரத்தில் சம்பள நாள் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அங்கே வர்றதும் போகிறதுமா இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டமாகவே இருக்குது. அவளுக்கு அது கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்குது. என்னடா இது, இந்த இடத்துல நம்ம இப்படி உட்காந்துருக்கோமே அப்படின்ட்டு ரொம்ப வெக்கமாகவும் இருக்குது. ஆனால் அவள் வீட்டில் சண்டை நடக்கும்போது அவள் சொல்கிறா அவங்ககிட்ட, அவளோட வீட்டுக்காரங்கிட்ட, இன்றைக்கி உன் ஆஃபீஸ்க்கே உன் யோகிதை எல்லாத்தையும் எடுத்து விடலை, நான் பெரியசாமி மாவா இல்லை அப்படின்னு அவள் சவால் விட்டுருக்கா. நீ வா, பாரு, வந்தா எந்த இடத்துல உன் மண்டை சூரத்தேங்காய் மாதிரி செதறல, நான் கண்ணுசாமி இல்லை அப்படின்னு அவன் எதிர்ச்ச வால் விடுறான். பார்ப்போம் அப்படின்னு அவன் சொல்கிறான்.
அதையும் அவள் வந்து நினைவுபடுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஜீப்பு ஒன்று வந்து நின்று இருக்கு. ரொம்ப பேர் அந்த ரூம்குள்ளார போயிட்டு வராங்க, ரொம்ப பயபக்தியாக போகிறாங்க. அப்போ வந்து இவ அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா கிட்ட, அங்கே இருக்கிறது யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. கமிஷனர். கமிஷனர்? ஆ, அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு, அவர் தான் ரொம்ப பெரிய அதிகாரி, கண்ணுசாமியை சொல்லியிருக்கான். ஆஃபீஸில் கமிஷனர் சொன்னால் தான் ஒழுங்காக வாழை மடக்கிக்கிட்டு சொல்கிற வேலையை செய்வேன். ஏன்னா இவர் கையில் தானே சம்பள பில்லில் கையெழுத்து போடுற பேனா இருக்குது. இல்லாமையும் இவர் போய் ஆர்டிஓ காதில் ஒரு வார்த்தை போட்டுட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, நாளைக்கே ஆளை தூக்கி வேறு எங்கேயாவது போட்டுருவோம். மீதி பெறலான்னு சொன்னால் எனக்கு மனசு இருந்தால் தான் செய்வேன், இல்லை அப்படின்னா போங்கடா போய் வேலையை பாருங்க அப்படின்ட்டு போயிடுவேன்னா அவன் ஒரு தடவை சொல்லியிருக்கான் அவகிட்ட. அது அவளுக்கு ஞாபகம் வருது. கமிஷனரையே பார்த்து நேரடியாக சொல்லிட்டா என்ன அப்படின்னு அவள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் உள்ளே போகிறாங்க, வெளியில் வர்றாங்க. தன்னை பார்க்குறதுக்கு அங்கே விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு இவளுக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது. ஒரு 5:30 மணி ஆகிட்டுது சாயங்காலம். கமிஷனர் புறப்பட்டு போகிறதுக்கு ஜீப்புக்கிட்ட வந்துடுறாரு. அவரை பார்த்தா ரொம்ப எளிமையாக தான் இருக்கார், ஒல்லியாக இருக்கார். சிரித்த முகத்தோட தன்னை ஜீப் வரைக்கும் கொண்டு வந்து விடுறவங்கக்கிட்ட கூட ரொம்ப தன்மையாகவும் ஸ்நேகபாவமாகவும் பேசிக்கிட்டு அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போகிறாரு. அதை அவள் பார்க்குறா. ஓடி போய் சொல்லிட்டா என்ன அப்படின்னு இவ ஒரு அடி பக்கம் அப்படி பின்வாங்கி நிற்கிறதுக்குள்ளார ஜீப்பு நகர்ந்து போக ஆரம்பிச்சிருது. கண்ணாடி வழியாக அவர் நம்மளை பார்த்துட மாட்டாரா அப்படின்னு இவ பார்க்குறா. ஆனால் அவர் பார்க்க தான் பார்க்குறாரு மாதிரி தெரியுது. வண்டியை நிறுத்த சொல்ல போகிறாரோ அப்படின்னு அவள் நினைக்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகலை. ஜீப்பு போயிடுச்சு. இடுப்பில் இருக்கிற குழந்தை சினுங்குது. மூத்த பொண்ணு என்ன பண்ணுறா, அம்மாவோட முகத்தை பார்க்குறா. பார்த்துட்டு அதுக்கு ஒரு காப்பின்னாலும் வாங்கி ஊற்றுனா தேவலாம், பக்கத்தில் டீ கடை ஏதாச்சும் இருக்கான்னு பாரேண்டி அப்படின்னு அவள் சொல்கிறா. இருக்குது, வடக்க கொஞ்சம் தள்ளி இருக்குது. அம்மா எனக்கும் காப்பிம்மா, விளக்காமரு. காலையில் நானே எட்டனா காசை முடிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் இன்றைக்கி வருதோ இல்லையோ அதே தெரியல. வந்து தொலைக்கலைன்னா இன்றைக்கி ராத்திரிக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு நானே பெரிய கவலையில் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே கண்ணுசாமி தெரிகிறான். உடனே அவன் இவளை கவனிக்கலை. ஆனால் அவன் அங்கே இருக்கிறத இவ பார்த்துட்றா. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே என்ன ஆகுதுன்னா, அந்த வராண்டாவில் நிற்கிற மூக்கையனை பார்த்து ஒரு மாதிரி பேசுகிறான். அதெல்லாம் ஏதோ ஆபாசமான பரிபாஷைகள்லாம் அவன் பேசுகிறான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கண்ணுசாமி என்ன பண்ணுறான், அப்படி கண்ணை காட்டுறான். அவள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி கண்ணை காட்டுறான். கண்ணுசாமி பார்த்துட்டான். ஓஹோ, சபதம் பட்ட மாதிரி வந்துட்டியலோ? ஆமாம், மரியாதையாக போயிடு, இல்லை உனக்கு இங்கேயே சமாதி கட்டிடுவேன். பார்ப்போம். இந்த மாதிரி மரியாதையாக போனினா ஏதாச்சும் உண்டு. சண்டித்தனம் பண்ணுனேன்னு வச்சுக்கோ, அதுவும் இல்லை. பார்ப்போம். இவன் குரலை ரொம்ப உயர்த்தி கத்துறான். என்னடி? பார்ப்போம். உத விட்டேன் பல்லுகளெல்லாம் எகிரி போயிடும். பார்ப்போம். அந்த சமயத்தில் சபாபதி வந்துட்டான் சார், சம்பளம் வாங்கிறதுக்குள்ளே சொல்லுங்கள் சார் அப்படின்னு அந்த மேனேஜருக்கு சபாபதி அழுத்தம் கொடுக்குறாரு. கண்ணுசாமி, ஏன் தெரியலவா, சம்பளம் வாங்கிட்டு வரேன், வந்துட்டு வாங்கலாம்னு சொன்னார். என்னடா இது அப்படின்னு அழுத்துக்கிட்டே வந்து நின்னோடனே மேனேஜர் பார்க்குறாரு. என்ன சார் விசேஷம்? விசேஷந்தான், உன் சம்சாரம் வந்திருக்க பார்த்தியா? இவனுக்கு முகம் சட்டுன்னு சுருங்கி போகுது. அடாடா, ஆஃபீஸ் வரைக்கும் அது தெரியுங்கிறது அவனுக்கு தெரியாமல் போச்சு. சண்டாளி, நான் இங்கே இருந்து என்னோடய பிம்பத்தை நான் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன், அதையே இவள் உடச்சிவிட்டாளே, இவ்வளோ உதச்சாதான் அவள் ஒழுங்குக்கு வருவாள் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போதே, என்னப்பா வந்திருக்கா, அது என்னமோ சொல்லுது, என்ன சொல்கிறா? நீ வீட்டுக்கு 2 ரூபா கொடுத்து 3 மாதம் ஆச்சாம்ல,
நான் 3 மாதமாக காசு கொடுக்காம இவன் மண்ணை தின்னுக்கிட்டு உசுரோடு இருந்தாலோ அது ஏதோ கூலிக்கு நாளைக்கு போய் சமாளிக்கிறேன்னு சொல்லுதப்பா. ஏன் கூலிக்கு நாளைக்கு 3 மாதம் போனவ இப்போயும் போக வேண்டியதானே? இது என்னடா முடக்குவாதம்? அவள் போனா என்ன போகாட்டி என்ன? குடும்பத்துக்கு கொடுக்கறது உன்னோட கடமை இல்லையா? சார் கொடுக்காமலாம் இருக்கேன். இது ஒரு ஊதாரி கழுதை சார். இது கண்டபடி திங்கிறது, அங்கே போகிறது இங்கே போகிறது. நான் என்ன சார் ஏகப்பட்ட சம்பளமாக வாங்குகிறேன் இவளுக்கு கொட்டி கொடுக்கறதுக்கு? ஏண்டா அவளை பாரு, கண்டபடி திங்கிற பொம்பளை மாதிரியா அவள் இருக்கா? உடனே டேய் நீ பேசுன சபாபதிக்கிட்ட சொல்கிறான், டேய் நீ குறுக்கால பேசுன உன் பல்ல உடச்சிருவேன். உடனே சபாபதி என்ன பண்ணுறான், என்னடா இவன் எதை பேசினாலும் இப்படி பண்ணுறானே அப்படின்னுட்டு இருக்கும்போதே மேனேஜரு, நீ சும்மா இருடா, சரி நீ பணம் கொடுக்கத்தானே செய்கிற அப்படின்னு மேனேஜர் கேட்குறாரு. ஆமாம், சரி பணத்தை எனக்கு முன்னால் நீ கொடு. உடனே கண்ணுசாமிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. சார் அப்படி ஒன்று என் குடும்பத்துக்கு நான் பணம் கொடுக்கறத இன்னொருத்தர் சாட்சி வச்சுக்கிட்டு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை சார். மேனேஜருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அவன் பேசணுன்னு. சரிப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவளுக்கு கோபம் வருது. இது எல்லாத்தையும் அவள் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. இன்றைக்கி 2ல் 1 என்ன ஆனாலும் சரிதான். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. கண்ணுசாமி சம்பளத்தை வாங்கிட்டு படியில் இறங்குறான். இவன் நேராக முன்னால் போய் நிற்கிறா. என்ன பணம் கொடு. அவளுக்கு இவனை இப்படி பேசினாலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெரியுது. வீட்டுக்கு போ கொண்டாரேன். இல்லை நீ வரமாட்ட, தீர்த்துட்டு தான் வருவேன். இல்லை வாரேன் போ. ஏன் கொடுத்துட்டு அப்புறமா ஏன் அது வரைக்கும் அதை சுமக்கணுன்னு கடனா என்ன? உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏய் விலகுடி. மாட்டேன். விலகுடின்னா அப்படின்னுட்டு அவன் முகவாயில் கையை வச்சு புட்டிச்சு தள்ளுறான். தள்ளும்போது அவள் அப்படியே தடுமாறி போகிறா. தடுமாறிக்கிட்டே அவன் சட்டையை பிடிச்சிக்கிறான். இன்றைக்கி நீ என்னை வெட்டினாலும் சரி பணம் வாங்காமல் போக மாட்டேன். மறுபடியும் அவள் குத்துறான் அவளை. அவள் என்ன பண்ணுறா, மெதுவாக அப்படி பின்னால் திரும்பிக்கிறா. அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. இது அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஐயையே இங்கே பாருங்களேன் ஒரு கூத்தை. ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு கேஷியர். சரியான ஜோடி தான். பசங்கள்லாம் ஒரே அழுக. கண்ணுசாமிக்கு ஒன்றுமே புரியல அகப்பட்ட மாதிரி இருந்தது. புட்டிச்சு தள்ளிட்டால, இவளை எப்படி விடுறது அப்படின்னுட்டு, சரி விடு தரேன். அவளுக்கு நம்பிக்கையே வரல. விடு தர்றேங்கிறல்ல. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை விட்டுட்டான். விட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான், அப்படியே முழு ஆத்திரத்தோடு திரும்பி அவளோட மூக்கில் ஒரு குத்துனான். அவளுக்கு கதி கலங்கி போச்சு. காலை பரப்பிக்கிட்டு அப்படியே தலையை நீட்டி அவன் என்ன பண்ணுறான்னு அவள் உணர்றதுக்குள்ளார மூக்கில் இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. உடனே சபாபதி ஓடி வர்றான். கண்ணுசாமி, ஏய் தூரப்படா நாய, வந்த செருப்பால் அடிப்பேன். வாட்ச்மேன் வீராசாமி சொல்கிறாரு, ஏய் நீ ஒரு மனுஷனா? நல்லது சொல்ல வர்றவனையும் திட்டுற. பொம்பளைன்னா மட்டும் அடிக்கிறதுக்குன்னு ஒரு கணக்கு இல்லையா? அவளை மனுஷின்னு நினச்சியா மாடுன்னு நினச்சியா? பெரிய மிருக ஜென்மமாக இருக்கியே அப்படின்னு அவர் புத்தி சொல்ல ஆரம்பிக்கும்போது, போயா பா உன் பொழப்பை பார்த்துக்கிட்டு, உனக்கு என்ன அவ்வளோ ரோஷம் வருது அப்படின்னு, நான் என்ன ஓம் பஞ்சாதியாக போட்டு அடிக்கிறேன்? ஏன் பஞ்சாதியை தானே போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு கண்டபடி பேசுகிறான். பேசின உடனே மேனேஜர் சொல்கிறாரு, இந்தா கண்ணுசாமி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே, இது என்ன மூடக்குரங்கோடு உறவு கொண்ட மாதிரி அவங்ககிட்ட போய் பேசுறது அப்படின்னு இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்ணுசாமி மூக்கில் ரத்தம் ஒழுக நின்றுக்கிட்டு இருந்தவளை பார்க்குறான். பார்த்துட்டு, தெரியுதா ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனைவி மூக்கில் ரத்தம் வழிகிறத கூட பொருட்படுத்தாமல் நடக்க ஆரம்பிக்கிறான். உடனே அவள் என்ன பண்ணுறா, இந்த சேவல் தாக்கிறதுக்கு போது ஒரு சிலுப்பிக்கிட்டு நிற்கிற மாதிரி அவள் தலையை ஒரு சிலுப்பிக்கிட்டு அவனுக்கு பின்பக்கமாக பாஞ்சு போய் அவன் ஜிப்பாவை பிடிச்சிக்கிட்டே, ஏய் என்னையும் என் பிள்ளையும் கொன்று போட்டுட்டு போடா அப்படிங்கிறான். உடனே அவன் என்ன பண்ணுறான், சாவுங்க
அப்படின்னு அவளை குத்துறான். ஆனால் அவள் ஜிப்பாவை பிடிச்ச பிடிய விடவே இல்லை. விடாமல் அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, பின்னால் யாரோ ஓடி வந்து ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு, ராஸ்கல் தாலி கட்டிட்டா கொன்னுடலான்னு நினைப்பா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நல்ல வார்த்தை சொல்ல வர்றவங்க மேலெல்லாம் எகிர்ற, எல்லாத்தையும் அவ்வளோ சிம்ப பயலாக நினச்சிக்கிட்டேன், அவ்வளோ பெரிய ரவுடியா நீ இல்லை அப்படின்னு கேட்டோன்னே, நீ யாரியா அப்படின்னு பார்க்கும்போது அவன், அப்படி போடுங்க சாமி, அவராசை நீங்கள் நல்லா இருப்பீங்க, சாவட்டும் கொலகார பாவி அப்படின்னு கண்ணுசாமி மனைவி சொல்கிறா. அவர் கிராம சேவகர் சிதம்பரம். அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள் தான். நிறைய இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்ணும்போது அடிச்சிடுவார், நிறைய வில்லங்கம். அதனால் பல கேஸு இவர் மேலே. எல்லோரும் என்ன சொன்னாங்க, உமக்கு மட்டும் என்னையா, நீங்கள் மட்டும் என்ன உலகத்தை திருத்த போகிறீங்களா, என்னவா இருந்தாலும் கையை நீட்டக்கூடாதியா அப்படின்னு அவர்கிட்ட எல்லாரும் பேசுகிறாங்க. அவரோட நடத்தை பற்றி கூட ரகசிய குறிப்புகள் எல்லாம் ரொம்ப மோசமாக எழுதப்பட்டதுனால அவருக்கு பதவி உயர்வும் பாதிக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரிப்போ நமக்கு என்ன அப்படின்னு அவர் ஒதுங்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு, அவர் இப்போல்லாம் எந்த விஷயங்கள்லேயும் அவர் முன்னால் வந்து நின்று யாருக்கும் வாதாடுறதும் இல்லை, நியாயம் கேட்குறதும் இல்லை, அப்படி இருக்கார். அவர் தான் இன்றைக்கி இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சி பார்க்குறாரு. இந்த கண்ணுசாமி அவன் மனைவி கிட்ட அடிக்கிற ரகலையை பார்க்குறாரு. ஆனால் அவரால் பொறுமையாக இருக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இவன் அடித்து சாகடிச்சிட்டான்னா அதை பார்த்துக்கிட்டு தான் எப்படி ஒரு மனுஷனாக இருக்க முடியும். உடனே சைக்கிளில் ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டு வந்துட்டார். வந்து என்ன பண்ணார், கண்ணுசாமி வாசற்படியை வந்து தொட்டான். தொட்டோன்னே, ஏய் மேலே ஏறு, ஏன் ஏறு மேலே. கண்ணுசாமி மேலே ஏறினான். மேனேஜர் மேஜிக்கும் கீழே அழைச்சிட்டு போய் உட்கார் அப்படின்னார். உடனே அவன் என்ன பண்ணான், அப்படியே உட்காந்தான். சிதம்பரம் என்ன பண்ணார், டெலிஃபோனை எடுத்து எதிர்முனையில் ஒன்றும் சத்தம் வரல. திரும்பவும் மறுபடியும் பட்டனை அமுக்கிட்டு போடுறாரு. உடனே மேனேஜர் கேட்குறாரு, எங்கே போடுறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இதுக்குள்ளே கூட்டம் பூராவும் அங்கே வந்து சூழ்ந்துக்குது. இவ்வளோ பின்னால் நின்றுட்டுருக்கான். எல்லாரோட கூட்டத்து காதுலேயும் விழுது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிதம்பரம் ஃபோன் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த வார்த்தை விழுது. ஆமாம் அதுதான் சரி, ஒரு 2 மாதம் சோளக்களி தின்னாதான் புத்தி வரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறா, அவள் பக்கத்தில் நின்ன ஒருத்தர்கிட்ட கேட்குறா, எங்கே ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இதுக்குள்ளே சிதம்பரத்துக்கு தொடர்பு கிடச்சிடுது. உடனே ஒரு, ஹலோ போலீஸ் ஸ்டேஷனுங்களா, நாங்கள் இங்கே பஞ்சாயத்து யூனியன்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு அவர் சொல்ல தொடங்கும்போது எல்லாரும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுது, அடம் பிடிச்சி வாங்கி ரத்தம் கக்கி போராடிக்கிட்டு இருந்த அப்படி போடுங்க சாமி அப்படின்னு அவனுக்கு அடி வாங்கி வச்சவ இன்றைக்கி என்ன பண்ணுறா, கூட்டத்தை எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு 2 கையையும் நீட்டிக்கிட்டு ஐயோ சாமி சாமி அப்படின்னுட்டு அந்த சிதம்பரத்தை நோக்கி ஓடி வர்றா. ஓடி வந்தவ, ஐயோ வேணாம் சாமி, சொல்லாதீங்க, சொல்லிடாதீங்க அப்படின்னு சிதம்பரத்தோட காலிலே விழுறா. சிதம்பரத்துக்கு ஒன்றுமே புரியல. என்ன என்ன அப்படின்னு கேட்குறாரு. வேண்டாம் சாமி, அந்த ஃபோனை வச்சுருங்க சாமி, இந்த ஆளை அடிச்சே கொன்னுடுவாங்க சாமி, செத்து போயிடும் சாமி. இது அந்த ஆளுக்கு குடிச்சு போட்டு முதல்லையே அவங்க கூட வம்பிழுத்துருக்கு சாமி. இந்த ஆள் ஆஃபீஸில் இருக்கிறதுனால தான் அந்த போலீஸ்காரவங்க அவங்கள விட்டு வச்சுருக்காங்க. இப்போ நீங்களே பிடிச்சி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாங்க சாமி. அடிக்கட்டுமே, அப்போவாது புத்தி வரும்ல சாமி. உசுறு இருந்தால் தானே சாமி புத்தி வரும். ஜெயிலில் போட்டால் 4 நாளில் செத்து போயிடும் சாமி. அங்கே என்ன இருக்குது, அந்த உடம்புல என்ன இருக்குது, எலும்பும் தோலும் தான் இருக்குது சாமி. சும்மா சட்டையை போட்டு மூடி வச்சுருக்கு அப்படின்னு அவள் பேசிக்கிட்டே போகிறா.
சிதம்பரத்துக்கு என்ன சொல்கிறதுன்னே புரியல. அதுக்குள்ளே மேனேஜர் என்ன பண்ணுறாரு, தொலைது சிதம்பரம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சட்டம் இருக்கிற நிலையில் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அவனுக்கு வேலையே கூட போனாலும் போயிடும், அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சிதம்பரம் வெளியில் வந்துடுறாரு. மேனேஜர் கண்ணுசாமிகிட்ட சொல்கிறாரு, நீ போப்பா போ. உடனே கண்ணுசாமி என்ன பண்ணுறான், நடக்க முடியல, தடுமாறி வர்றான். வரும்போதே என்ன பண்ணுறான், இவளை பார்த்து ஒரு முறைச்சிக்கிட்டு, ஏய் ஆள் வச்சு அடிக்கிற, இரு வீட்டுக்கு தானடி வருவ, அங்கே வந்து பாரு இந்த கண்ணுசாமி யாருன்னு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவாக நடந்து அப்படியே போகிறான். எங்கே போகிறான்னா கள்ளச்சாராயம் குடிக்க போகிறான். இவன் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கா. பயமாக இருக்கு அவளுக்கு. பிள்ளைங்களையும் பார்க்குறா, பிள்ளைங்களும் பயந்து போய் நிற்கிது. எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு, அன்னைக்கு காசும் அவள் வாங்கலை, வேலையும் செய்ய முடியல, வயிற்றுக்கு சோறும் இல்லை, இந்த பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறதையும் கொடுக்க முடியல. ஒரே ஏமாற்றமும் விரக்தியும் வர, நடங்க வாங்க அப்படின்னு அந்த 4 பிள்ளைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இன்னொரு பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறார். அப்போது இந்த மாதிரி சாராயம் குடித்து அடிக்கிறதும் கஷ்டப்படுத்துறதும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, காலங்காலமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இவ்வளவு நடந்த பிறகும் அந்த பெண்ணுக்கு அவன் மேலே இருக்கிற அந்த அன்பு, அவன் சொல்கிறா பாருங்க, அவன் உடம்புல ஒன்றுமே இல்லை, வெறும் சட்டை தான் போட்டு மூடிக்கிட்டு இருக்கான்னு. அந்த அன்பும் அந்த பொம்பளைங்க அந்த கணவன் மேலே வச்சுருக்கிற அந்த அன்புங்கிற அந்த ஒன்று தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு வருது அப்படிங்கிறத அவன் கடைசி வரைக்கும் உணரவே இல்லை. பார்த்தீங்களா? அப்படி தான் இது யதார்த்தமான வாழ்க்கை இன்றைக்கி அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. உண்மையான அன்பை புரிந்து கொள்ள முடியாதவங்க அந்த குடும்பத்தில் இருந்து எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாங்க. இந்த சாராயம் எப்படி ஒரு குடும்பத்தை நாசப்படுத்துது அப்படிங்கிறதையெல்லாம் அந்த கதை மிக அழகாக நமக்கு சொல்லுது. இந்த மாதிரி ஏராளமான கதைகள் உங்களுக்காக. வாங்க தொடர்ந்து பாருங்கள், நாம் கதை கேட்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.